இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகனே, அருமை மகளே, தேவனால் நீங்கள் பிரியம் கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய பேரன்பின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அன்பு. பேரன்பினால் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லா வகையிலும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். நம்புங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இன்னைக்கு நாங்க நல்லா இருப்போம். சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு முறை சரபோஜி மன்னர் வேதநாயகம் சாஸ்திரியார் ஐயா அவர்களை அழைத்து, நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுறீங்க, ரொம்ப அழகா பாடல்கள்லாம் எழுதுறீங்க, என்னுடைய குல தெய்வத்தின் நாமத்தில் பெயரில் ஒரு பாடலை எழுதிய என் குல தெய்வத்தை போற்றி பாடுங்கள் பார்க்கலாம் என்று சரபோஜி மன்னன் சொன்ன உடனே வேதநாயகம் சாஸ்திரியார் ஐயா அவர்கள் மன்னரிடம் சொன்னாராம், மன்னரே மன்னிக்கவும், என் பராபரனை தவிர நான் வேற எந்த நாமத்தையும் உயர்த்தி நான் பாடுவதும் எழுதுவதும் கிடையாது. இதை கேட்ட மன்னர் மிகவும் வருத்தப்பட்டு சாஸ்திரியார் ஐயா அவர்களை அனுப்பிவிட்டாராம். மறுநாள் சாஸ்திரியார் ஐயா அரண்மனைக்கு வரும் பொழுது அந்த அவையில் இருந்ததான புலவர்கள் எல்லாரும் சாஸ்திரியார் ஐயா அவர்களை பார்த்து சொன்னாராம், என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? மன்னர் உங்களை பாடல் எழுதி தன்னுடைய குல தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து பாட சொன்னால் நீங்க எப்படி சொல்லிட்டீங்களே? மன்னர் இதை மனதில் வைத்து கோபம் கொள்வாரேயானால் ஏன் உங்களுக்கு மரண தண்டனையே கொடுத்து விடுவார். ஆகவே மன்னருடைய ஆசையை நிறைவேற்றி விடுங்கள் என்று சொல்லி புலவர்கள் சொன்னார்களாம். உடனே வேதநாயகம் சாஸ்திரியார் ஐயா மன்னரை அழைத்து பாட்டு பாடினாராம். என்ன பாட்டு தெரியுமா பாடினாரு? இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே நீ துதி செய் என்று பாடினாராம். அந்த பாடலை கேட்டு சரபோஜி மன்னர் சாஸ்திரியார் ஐயா அவர்களை பாராட்டி பரிசுகளை கொடுத்து மேன்மைப்படுத்தினாராம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, பாட்டு பரமனை, நம்முடைய படைத்த தேவனை புகழ்ந்து பாடுகிற பாட்டு அது சாத்தானுக்கு வைக்கிற வேட்டு மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்க்கையை, வெற்றி வாழ்க்கையை மாற்றக்கூடிய அபார வல்லமை கொண்டது. நிறைய ஆண்டவருடைய பாட்டு பாடுங்களேன், நீங்க ரொம்ப ஆஸ்வதிக்கப்படுவீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அனுதின வாழ்க்கையில டிராவல் பண்றீங்களா, பைக்ல போறீங்களா, கார்ல போறீங்களா, சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு ஹம்மிங் கூட கொடுங்க. தேவனுடைய பாடல்களுக்கு ஜீவன் உண்டு. அந்த பாடல் எழுத்து, அந்த எழுத்து வரியில அவருடைய வசனம் இருக்கிற பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய வார்த்தை இருக்கிற பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒவ்வொன்றும் வலிமையானது. உங்கள் எனர்ஜியை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். பாட்டு உங்க பிரெயின் செல்களை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கும். அனுதின நடைமுறை ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப சக்சஸ் உங்களுக்கு உண்டாகும். நிறைய ஆண்டவருடைய பாட்டை பாடுங்க. டிராவல் பண்ணும்போது, வீட்டில் இருக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, இல்லை ஹம்மிங் கொடுங்க. ரொம்ப சத்தமாக பாடக்கூடிய சூழ்நிலை சத்தமாக பாடுங்க. சத்தமாக பாடக்கூடிய சூழ்நிலை இல்லையா, மனசுக்குள்ள பாடுங்க. ரொம்ப ரொம்ப ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ரொம்ப ரொம்ப ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ரொம்ப நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை. சவால்கள் வந்து விட்டதா, சோதனைகள் வந்து விட்டதா, வேதனைகள் வந்து விட்டதா, எதிர்ப்புகள் வந்து விட்டதா, எதிராளிகள் வந்து விட்டார்கள், தேவைகள் வந்து விட்டதா, பாடுகள் வந்து விட்டதா, பரமனை பாடி துதியுங்கள். பாடுகள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பார்த்தீர்களா, கேட்டீர்களா என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே? யூதா தேசத்துக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு, ராஜாவுக்கு, அந்த அரசுக்கு பெரிய பாடு வந்து விட்டது.
அந்நியர்கள் மூலம், சத்துருக்கள் மூலம், சூழ்நிலைகள் மூலம், இயற்கையின் மூலம் என்ன செய்தார்கள்? பாடு வந்தவுடனே பதறி துடிக்கவில்லை, பாட்டு பாடி ஆராதித்தார்கள். பாடி துதி செய்தார்கள். ரிசல்ட் என்ன? பாடுகள் பஞ்சாய் பறந்து போனது. இன்னைக்கு ஒருவேளை பாடோடு இருக்கீங்களா? ஒரு உடல்ல ஒரு வலி, மனசுல ஒரு வலி, பொருளாதார தேவையில ஒரு வலி, ஒரு சிக்கல், ஏதோ சில பேர் பேசிய வார்த்தை உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? சில விஷயத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? வருங்காலத்தை குறித்த பயம் இருக்கா? சவால்களை சந்திக்க தைரியம் இல்லாம இருக்கீங்களா? பல போராட்டங்கள் இருக்கா? சிம்பிள், வெரி சிம்பிள். பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க, ஆண்டவருடைய பாட்டை பாடுங்க, அபிஷேகம் நிறைந்த பாடல்களை பாடுங்க, வசனத்தால் நிறைப்பப்பட்ட விசுவாச பாடலை பாடுங்க. உங்கள் ஆலயத்தில் பாடக்கூடிய ஆவிக்குரிய நல்ல நல்ல பாட்டுகள் இருக்கிறது. பாடுங்க, பாடுங்க, பாடுங்க. பாடுகள் நீங்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. விசேஷமான ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்றைக்கும் என்றென்றைக்கும் பெற்றுக்கொள்வீர்கள். என்ன செய்யணும்னு தெரியலையா? சில சவால்கள் மத்தியில, சில போராட்டங்கள் மத்தியில, சில நிந்தைகள் மத்தியில என்ன செய்யணும்னு தெரியலையா? பாட தெரியும் இல்ல? அப்பா வாயை கொடுத்திருக்காருல, ராகம் வருதோ இல்லையோ, தாளம் வருதோ இல்லையோ, வாயை திறந்து பாடுங்க. பாடுகள் பறந்து போகும். பாட்டு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை தரும் உங்களுக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆலய ஆராதனைய மிஸ் பண்ணிராதீங்க. நல்ல வாய்ப்பு. நாளைக்கு சர்ச்சில் டைமுக்கு போயிட்டு நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து சந்தோஷமா உற்சாகமா பாட்டு பாடுங்க. நாளைய தினத்துல பாட்டு பாடி ஆராதனை செய்து பாடல் பாடுகிற கிருபைகளை, அந்த தாளந்துகளை வளர்த்துக் கொள்ளுங்க. இப்பவும் பாடுங்க, எப்பவும் பாடுங்க. நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாட்டின் முடிவு பாடுகள் பறந்து போகும். நீங்கள் அற்புதமான மாற்ற ஏற்ற முன்னேற்றங்களுக்கு நீங்கள் கடந்து செல்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளாய், மகிழ்ச்சியின் நாளாய், ஜெயத்தின் நாளாய் அமைந்தருளும்படி உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். அதுபோலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி அஷ்டலட்சுமி ஆலிஸ், அன்பு சகோதரி எஸ் எலிசபெத் ராணி, அன்பு சகோதரி ஷீலா பால், அன்பு சகோதரி ஆயிஷா மற்றும் அன்பு பிள்ளை பி மதுமிதா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காண போகின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகள் மேத்யூ ஆண்டனி மற்றும் ஆண்டனி ஜெஃப்ரின் மற்றும் அன்பு மகள் சாரா ஜான்சி மற்றும் நாளைய தினத்துல திருமண நாள் காண போகின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாரி அணைத்துக் கொள்வீராக, முத்தமிட்டு ஆசீர்வதிப்பீராக, உடைய பேரன்பின் நன்மைகளால் நிரப்புவீராக. ஒருவேளை இந்த காலையிலே உடைய பிள்ளைகள் சிலரகமான பாதிப்புகள், கவலைகள், வாதைகள், வருத்தங்கள், பயங்கள், சோகங்கள் என்று 1000 சிக்கல்கள் இருக்குமேயானால் பாடுவதின் மூலமாய் உண்டாகக்கூடிய வெற்றிய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்கப்பா. அதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த வாழ்வில் நடைமுறைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. பாடுவதின் மூலமாய் வரக்கூடிய ஜெயமுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அதிகமாய் பாடியுமை துதித்து ஆராதிப்பார்களாக. இன்றைய நாளிலே உடைய பிள்ளைகளுடைய பயணங்கள், பிரயாணங்கள், போக்குவரவு, கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானங்கள், நல் நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற, நாளை தினத்திலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணப்போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருடங்களை, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தகப்பனே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் அனைத்து ரகமான நன்மைகளால் முடிசூட்டி மேன்மைப்படுத்தி, கனப்படுத்தி, சந்தோஷப்படுத்தி, முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் ருசியா இருந்தது போல முந்திய ஆண்டுகளிலும் உடைய பிள்ளைகள் பெற்ற ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் இன்றைய நாளிலிருந்து இந்த புதிய ஆண்டில் பெறப்போகிற ஆசீர்வாதம் ருசியாய், தரமாய், சுவையாய், நிறைவாய் இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறோம். உடைய பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.